அஜித் அவருடைய வீட்டுக்கு முதலமைச்சர் விஜய் அவரும் த்ரிஷா அவங்களும் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தினாங்க. விஜய் அவர் கூட அப்ப த்ரிஷா அவங்க இருந்ததை பார்த்த ரசிகர்கள், இங்கேயும் வந்துட்டீங்களா, எங்களை நிம்மதியாவே இருக்க விடமாட்டீங்களான்னு நிறைய மீம்ஸ் போட்டு இப்ப சமூக வலைதளத்துல வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அண்ணா, நீங்க முதல்வர் ஆயிட்டீங்க, இனியும் அவங்க கூட சேர்ந்து வெளியே வர வேலை வேண்டாம். த்ரிஷா அவங்க இப்படி எல்லாம் பண்றதும் தப்பு. முறைப்படி விவாகரத்து வாங்கி திருமணம் பண்ணுனா கூட இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எல்லா இடங்களுக்கும் ஒன்னா போகலாம். ஆனா இப்பவே இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு. நீங்க ஒரு முதலமைச்சர் அப்படின்னு விஜய் அவருடைய ரசிகர்களே மீம்ஸ் போட்ட மாதிரி சமூக வலைதளத்துல நிறைய மீம்ஸ் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. சொல்ல போனா த்ரிஷா அவங்க பதவியேற்பு விழாவுல முன் வரிசையில வந்து அமர்ந்ததையே நிறைய பேர் அவங்க ஒன்னும் அழைப்பு இல்லாம வந்து அமரல, சும்மா எதுக்கு எடுத்தாலும் த்ரிஷா அவங்கள திட்டாதீங்க, அழைப்பு கொடுத்தவங்கள பத்தி கேளுங்க, அவங்கதான் அவங்களுக்கு இந்த இடத்த கொடுத்திருக்காங்க, அதனாலதான் அவங்க வந்து அந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கருத்துக்கள் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அஜித் அவருடைய வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லும் போதும் த்ரிஷா அவங்க கூடவே இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. இவங்களோட பிரச்சனையே முதல்ல தயாரிப்பாளர் வீட்டு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்ததுதான். அதை பார்த்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் உண்மையாலுமே நட்போடு இருக்காங்களா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப துக்க வீட்டுக்கும் சேர்ந்து வந்து இவங்களை பத்தி பேச வச்சிருக்காங்க அப்படிங்கறதா சமூக வலைதளத்துல அதிகமா பகிரப்பட்டு வருது. பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். விஜய் அவருடைய ரசிகர்கள் ஒரு சிலரோ நண்பர் அஜித் அவருக்கு ஆறுதல் சொல்ல போன அண்ணன் கூட பாசமலர் தங்கையான த்ரிஷாவும் போயிருக்காங்க அப்படின்னும் இதுல விமர்சிக்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஜித் அவரோட சேர்ந்து படங்கள்ல நடிச்சிருக்கிறதுனால நண்பரோட தாய்க்கு இறுதி அஞ்சலி செலுத்த போயிருக்காங்க த்ரிஷா அவங்களும். ஆனா அவர் விஜய் அவங்க கூட வந்ததுனாலதான் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. அஜித் அவருடைய அம்மா மோகினி அவங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில காலமாயிருக்காங்க. அது குறித்து அஜித் அவருடைய தம்பி அனில் அவர் தான் சமூக வலைதளத்துல வந்து போஸ்ட் எல்லாம் பதிவிட்டு இருந்தாரு. இதை தொடர்ந்துதான் பிரபலங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னாங்க. அந்த வகையில முதலமைச்சரா இருந்த விஜய் அவர்களும் நேர்ல போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு. த்ரிஷா அவங்க வர்றது போறது இது எல்லாமே சரியில்லை அண்ணா, நீங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு கூட இவங்களை நீங்க திருமணம் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி பொது வெளியில இவங்களை அழைச்சிட்டு போறது உங்களுக்கு சரியா இருக்காது அப்படிங்கறதா எல்லாரோட கருத்தாவும் இருக்குங்க. சமீபத்துல அவங்கள பத்தி வர தேவையில்லாத செய்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க அவங்களும் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்குமே அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியல. திருப்பி மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்லயும் இந்த பிரச்சனைகள் பெரிய அளவுல பேசப்படுது. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க ஏதாவது ஒரு பதில் கிடைக்குமான்னு பொறுத்திருந்ததா பார்க்கணும். சமீபத்துல இவங்களை பத்தின இந்த மீம்ஸ் மறுபடியும் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.